Hi friends, welcome to chettinad cooking channel. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ரெசிபி என்ன அப்படின்னா மட்டன் வறுவல். அதுக்கு முன்னாடி உங்கள் கூடலாம் ஒரு 5 minutes நான் பேச போகிறேன். என் அன்பான சூப்பர் உமன்களான இல்லத்தரசிகளே, உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் எப்படி ஹோல் டே வந்து நம்ம ரிலாக்ஸாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 5 டிப்ஸ் தரப்போகிறேன். நம்பர் 1 என்னன்னா, முந்தின நாள் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சனை மீன்ஸ் அடுப்பு சிங்க் இது எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சி பளிச்சு அப்படின்னு வச்சுட்டு போயிட்டோம்னா மறுநாள் எழுந்திரிச்சு வரும்போது சூப்பராக இருக்கும், நமக்கு ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, பாத்திரங்கள் வந்து குக் பண்ணும்போது அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கிச்சன் எப்போதுமே நீட்டாகவே இருக்கும். பாத்திரம் தாங்க ஒரு பெரிய டென்ஷன். ஸோ வந்து அதை குக் பண்ணும்போதே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எப்போ கிச்சனுக்குள்ள என்ட்ரு ஆனாலும் கிச்சன் வந்து நீட்டாக சூப்பராக பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஏதாவது நம்ம சமைக்கும்போது வேலை செய்யும்போது பாத்திரம் கழுவும்போது ஏதோ ஒன்று வேலை செய்யும்போது வந்து நம்ம வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இல்லை மியூசிக் இல்லை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கதைகள் கேட்டுக்கிட்டே வேலை செய்வேன். அப்போ வந்து நமக்கு ஒரு வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. அதே சமயம் வந்து ஒரு ரிலாக்ஸாக வந்து ஒரு ஹாப்பியாகவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி நீங்கள் ஏதாவது கேட்டு ஏதாவது கரைஞ்சி போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நம்பர் 4 என்ன அப்படின்னா, அதாவது நமக்காக சூப்பர் உமன்களான நமக்காக 1 மணி நேரம் எவ்ரிடே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து உங்களுக்காக மட்டுமே இருக்கணும். மீன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு திறமைகள் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து அந்த 1 மணி நேரத்தில் வந்து நீங்கள் செய்யணும். மீன்ஸ் உங்களுக்கு தைக்க தெரியலாம், கிராஃப்ட் ஒர்க் செய்ய தெரியலாம், ட்ராயிங் பண்ண தெரியலாம், உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த 1 மணி நேரத்தில் வந்து செய்யணும். 5 என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன எல்லாத்தையுமே கண்டினியூவாக தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எந்த விஷயம் எடுத்தாலுமே கண்டினியூ பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நான் அப்படி தான். இப்போ வந்து ஒரு மாதத்தில் வந்து 10 kg ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம தூம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் 3 நாள் செய்வோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம். அப்படி கிடையாது. ஸோ நான் மேலே சொன்ன 4 டிப்ஸுமே வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹோல் டே வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸாக வந்து நம்ம அந்த நாளை வந்து செலவு பண்ணலாம். சூப்பரான மட்டன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போது மட்டன் வறுவல் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ வறுவலுக்குலாம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதும் கூட. ஸோ நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, கல்பாசி, ஏலக்காய், இலை, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்க்கும்போது நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 4 பூண்டு பல் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 10 to 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கின பிறகு இது கூட 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் அது கூட நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து நான் மட்டன் வந்து நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த அளவு 1/2 kg மட்டன், அதை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 5 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ அதை வந்து இது கூட இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா மட்டன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, மட்டன் வறுவல். இது கூட வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, இது 2ம் சேர்த்துட்டு அவ்வளோதான். மட்டன் வறுவல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வந்துட்டு இது மட்டன் வறுவல் ரொம்ப சூப்பராக ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நல்லா டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடணும் போல். ஸோ இந்த மட்டன் வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.